ஆண்டவருக்கு உரிமையாகும் இயற்கை. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். உபாகமம் 10:14. சூரியன் காலையில் கிழக்கிலும் மாலையில் மேற்கிலும் தோற்றமுறக்கூடியது. காலையும் மாலையும் இது புவியின் ஏதேனும் ஒரு பக்கவாட்டில் அமைவதால் உயர்ந்த மலை, மரம் போன்றவை மானுட கண்களில் புலப்படும். அப்படி புலப்படும் பொருட்களை வைத்து சூரியனை ஒப்பிடும்போது உண்மையிலேயே சூரியனை விட உருவில் சிறியவை பெரியதாக உணரப்படுகிறது. அவ்வாறே உலக காரணிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதினால் இறைவன் அனைத்தையும் விட பெரியவர் என்பதை உணர முடியாமல் போய்விடுகிறது. உபாகமம் 10 கடவுள் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து இயற்கை முழுவதும் தமக்கு கீழ்ப்படிந்தவை, உண்மையுடையவை என வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவர்கள் என திருமறை கூறுகிறது. அதோடு படைப்புகள் அனைத்தும் கடவுளுக்கு உரிமைப்பட்டவை. இன்று மனிதன் கடவுளை அவனுடைய பிரச்சனைகளோடு ஒப்பிடுகின்றான். எனவே பிரச்சனை பெரிதாய் தோன்றுகிறது. எல்லாம் படைத்தவர் ஆண்டவரே என்பதை நினைக்க தவறிவிடுகிறான். முழு இயற்கையும் ஆண்டவருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இச்சிந்தனையுடன் தொடர்வோம், இயற்கையுடன் அங்கம் வகிப்போம். நாம் அவர் உரிமை சொத்து என்பதை மறந்து விடாமல் அப்பா பிதாவே என்ற உறவு நிலையில் உண்மை இயல்புடனும் அர்ப்பணிப்பின் இதயத்துடனும் வாழ்ந்திடுவோம். ஏனெனில் கடவுள் நமக்கு வழங்கியிருக்கும் உரிமையின் சுதந்திரம் நாம் பிரியப்படுகிறவற்றை செய்வதற்கு நமக்கு உரிமை அளிப்பதில்லை, மாறாக ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்வதே ஆகும் என்ற உணர்வோடு உரிமை வாழ்வில் நிலைத்திருப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, இயற்கையின் ஆசிகள் அனைத்தும் உமக்கு உரிமைப்பட்டது என்பதை உணர்ந்து நன்றியோடு அவைகளை அனுபவமாக்கிடும் வாழ்வினை தந்திடும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.